வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா சண்டே. நேற்று வந்து ஈஸ்டர் பூசிக்கு போயிட்டு காலையில் தான் வந்தோம், ஒரு 4 மணிக்காக வந்தோம். வந்துட்டு படுத்து தூக்கிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ தான் நான்வெஜ் எடுக்கலான்னு போகிறோம். பாவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகஸ்ரீ போகலாம். இங்கே வாமா, கேட்டுக்கிட்டு போகக்கூடாது. இங்கே வா ஜெகஸ்ரீ, அங்கே போயிட்டு வான்றா பேரா வீட்டில். பாப்பா மேலே ஏற செருப்பு போடலங்க ஜெகஸ்ரீக்கு வேணாமா? சரியான வெயில். ஈஸ்டர் பூசை வந்து உங்களுக்கு விளாகாக போடுறேன். ஜெகஸ்ரீ உள்ள உட்காந்துக்கிட்ட அனல் அடிக்கல உனக்கு? நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரில் போனோம் நம்ம கோயிலுக்கு. அதனால் பைக்கை வந்து கம்பெனியில் விட்டுட்டு போயிட்டுமா. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனியில் விட்டுட்டு பைக்கில் திரும்ப வந்துடும். அதனால தான் காரில் போகிறோம். நான்வெஜ் எடுக்க என்னடா காரில் போகிறான்னா நினைக்காதீங்க, சரிங்களா? ரேட் ஜாஸ்தி, இது நல்லா கம்மி பண்ணிக்கிறேன். அது ஆயிரத்தி 600. எல்லாமே வாங்கிட்டு அந்த ஜூஸ் மிக்சர் அது வேண்டாண்ணா. மோட்டரில் அந்த இது மட்டும் போடுவோமே அது. பிரியாணி டப்பா. போதும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. அரிசி மீதி அந்த பாத்திரம், அந்த பிரியாணி டப்பரா, குக்கரு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து மட்டன் ஷாப்புக்கு வந்துருக்குறோம். வர வழியிலே சிடிசி கிட்ட வந்து சிக்கன் எடுத்துட்டோம், ஒரு 1/2 கிலோ. மட்டன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வரலாம், பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டன் கடையில் நிறுத்திருக்கிறோம் வண்டியை. 12 மணிக்கு சமைச்சு, இதுக்கப்புறம் போய் சமைச்சு எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல. பார்க்கும். நாங்கள் வரும்போதே கூழ் குடிச்சிட்டு வந்துட்டோம், கம்மங்கூழ், ஆளுக்கு ஒரு சொம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு போட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஐட்டம்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த மட்டன் ஊற வச்சோம் இல்லைங்களா, மசாலாலாம் போட்டு அதை வந்து விசில் விட்டுருக்குறேன். இது ஒரு 7 விசில் வந்துட்டாக்கா அது சரியாயிடும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை கொட்டி மஞ்சள் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். விசில் வந்து நமக்கு இந்த மட்டனோட விசில் வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது குக்கர் வாங்கியிருக்கோம், அதில் தான் சமைக்க போகிறோம், சரிங்களா? பார்க்கலாம். நம்ம குக்கரில், நம்மளோட புது குக்கரில் சமைக்க போகிறோம் இன்றைக்கி. 10 லிட்டர் குக்கர் தாராளமாக. எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சில்லி பவுடரு இப்போயே கலர் போட்டுக்கிட்டால் தான் கலர் சாப்பாடு பிரியாணி கலர் நல்லா வரும் இல்லையா? அதனால் நம்ம வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா மல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த கறி வேவிச்சு இல்லைங்களா, அது தயிர் சேர்த்துருந்தோம். இதில் சும்மா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் வந்து சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டு இது நல்லா இன்னும் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மட்டன் சேர்த்துக்கிட்டோம். அது வெடிச்சு வச்சு பார்த்தீங்களா, இந்த மட்டன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டோம். தண்ணி பற்றலாம் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு. இதில் நல்லா மசாலாலாம் ஊறி வந்துடுச்சு. இதில் அரிசி போட்டு தண்ணி ஊற்றிடலாம். நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி போட்டு கொதிக்க வச்சிட்டோம். அப்படியே விசில் போட்டு இறக்க வேண்டியதான். சாப்பாடு விசில் வந்துடுச்சு. சில்லி சிக்கனு முட்டை வெந்துட்டுருக்கு.